வரலாற்றிலேயே முதல் முறையா பார்த்தீங்கன்னா, மண்டேக்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க. எப்பவுமே வீக்கோட ஸ்டார்ட்டிங் டே மண்டே அப்டின்னா எல்லாருமே வேலைக்கு போறவங்க வந்து ஒரு மாரி சோர்வா இருப்பாங்க. ஏன்னா இது மே மந்த் அப்டின்றதுனால ஸ்கூல், காலேஜ் கிடையாது. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே மண்டே எப்படா பொறக்கும்? சூரியன் எப்ப நீ வருவ? அப்டின்ற மாரி எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மண்டே பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுடைய ரிசல்ட் டே இல்லையா? அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட யாரு ஆளப் போறா? அப்டின்றதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே நமக்கு கிடைச்சிரும். இதுல ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடாதவங்க, அதாவது 18 கீழ இருப்பாங்க பாத்தியா, அவங்க வந்து இந்த தடவ யார் வருவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அண்ட் சாமி கும்பிடாதவங்க தீவிரமான பிரார்த்தனைகள்ல இருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் பீப்பிள் நம்ம போட்டவங்க ஜெயிப்பாங்களா இல்ல நம்மள ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மரண பீதியில இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இவங்க தானா அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுது? டிஎம்கேவா இருந்தா லைக் பண்ணுங்க. டிவிகேவா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏடிஎம்கேவா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. என்டிகே அப்படின்னா இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் நீங்க யாருக்கு ஓட் போட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாப்போம் இந்த முறை தமிழ்நாட அடுத்த 5 வருஷத்துக்கு யாரு ஆள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.